அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னகல் அன்தல் அலீமுல் ஹக்கீம். புனிதமிக்க இந்த ஜும்மாவிற்கு நம்மை எல்லாம் பங்கெடுக்க செய்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தந்த அடிப்படையிலே இந்த ஜும்மா தொழுகையை அமைத்துக் கொள்வதற்காக நமக்கெல்லாம் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை துவங்குகின்றேன். இந்த இஸ்லாமிய சன்மார்க்கம் 1400 ஆண்டு பாரம்பரிய மார்க்கம் என்று அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமாக திகழ்கின்றது. அப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தந்த அடிப்படையை மட்டும் பின்பற்ற வேண்டிய இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திலே படைத்த ரப்புல் ஆலமீன் என்ன சொன்னாலும் சரி, அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாலும் சரி, நாங்கள் எங்களுக்கென்று ஒரு கொள்கையை வகுத்து வைத்துக் கொண்டு அந்த கொள்கைக்குள்ளே அல்லாஹ்வுடைய வேதமாகிய மாமறை குர்ஆனையும் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளையும் வளைக்கக்கூடியவர்களாக இன்றைக்கும் இந்த சமுதாயத்திலே உலாவரக்கூடிய காட்சிகளை நாம் காண்கின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பானது மிஹராஜ் என்னும் விண்ணுலக பயணம். நாம் உண்மையிலேயே இன்றைய தினத்திலே அதனுடைய சிறப்புகளை பற்றி தான் நாம் பேச வேண்டும். அது ஒரு உலகத்திற்கு ஒரு அத்தாட்சியான ஒரு விஷயமாக இருக்கின்றது என்பதை பற்றி தான் நாம் பேச வேண்டும். ஆனால் இந்த உலக முஸ்லிம் சகோதர சகோதரர்களுடைய செயல்பாடுகள் நம்மை அதை தவிர்த்து இந்த நாளில் நடக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத, அவர்கள் சொல்லாத, அவர்கள் செய்யாத, அவர்கள் அங்கீகாரம் வழங்காத ஒரு விஷயத்தை இன்னைக்கு என்ன பண்றாங்க? இன்றைக்கு மார்க்கமாக இன்னைக்கு எடுத்து வச்சு அமல் செய்யக்கூடிய ஒரு அவல நிலையும் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப அதனால அதனுடைய சிறப்புகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்களில் நாம் பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் இப்போது நாம் பார்க்க வேண்டிய மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இன்றைய தினம் நாம் நோன்பு நோக்கலாமா? இந்த நாளிலே நோன்பு நோற்பதால் நமக்கு அவ்வளவு பெரிய பாரதூரமான விஷயங்கள் நடந்து விடுமா? நாம் நம்முடைய ஈமானை இழந்து விடுவோமா? நாம் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகின்றோம் என்கின்ற அந்த விஷயத்திலிருந்து நாம் வெளியே சென்று விடுவோமா? அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்நாளிலே எங்கேயாவது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே அப்படி ஒரு வாசகத்தை சொல்லிட்டு போயிருக்காங்களா? இப்போ ரஜப் மாதம் வந்துருச்சுன்னு சொன்னா நீங்கள் நோன்பு வருங்கள், அந்த விண்ணுலக பயணம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது என்பதை மிகப்பெரிய ஒரு நீளமான ஒரு வரலாறாகவே சொல்லி முடிக்கிறதுக்கு அதாவது டைம் இருந்த இந்த அல்லாஹ்வுடைய தூதர், நம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரஜப் மாதத்தில் நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு அவங்களுக்கு டைம் இல்லாமல் போச்சு. அதை சொல்ல மறந்துட்டாங்க. அல்லாஹ்வும் சொல்ல மறந்து விட்டான். குர்ஆன்ல ரமலானை பற்றி சொல்றான், நோன்பு நோருங்கள்ங்கிறான். ஆனால் இந்த ரஜபு மாதத்தில் உள்ள சிறப்புகளை பற்றி இந்த உலகத்திற்கு இது ஒரு அத்தாட்சி. அது எவ்வளவு பெரிய ஒரு வரலாறு நிறைந்த ஒரு விஷயம், எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட விஷயத்தை சொல்ல தெரிந்த அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர், நம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எதை சொல்ல நேரம் இல்லாம போச்சு. அந்த திருமுறை குர்ஆனில் இடம் இல்லாம போச்சு. அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுடைய நபித்துவத்தை இறுதி செஞ்சுட்டு போனாங்களே, நான் உங்களுக்கு எதையாவது சொல்லாமல் விட்டு விட்டு சென்றேனா என்று மக்களையெல்லாம் பார்த்து கேட்டாங்களே, அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதை சொல்ல நேரம் இல்லாமல் போச்சு? இந்த ரஜபு மாதத்தில் இப்படி ஒரு நோன்பு இருக்குது, அதை சொல்ல மறந்துட்டேன்.
என்கின்ற விஷயத்தை அவங்க சொல்லாமலே போயிட்டாங்க. அதை இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நாங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத விஷயங்களை எல்லாம், அவங்களுடைய உள்ளத்தில் இருந்த விஷயங்களை எல்லாம், அல்லாஹ் தஆலா சொல்லாத விஷயத்தைலாம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத விஷயத்தைலாம் இன்னைக்கு நாங்க எடுத்து அமல் செய்கிறோம். அல்லது பலவீனமான ஹதீஸாக ஒன்று இரண்டு கிடைக்குமே, அது போன்ற செய்திகளை எடுத்து வச்சுக்கிட்டு அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எவ்வளவோ பலமான செய்திகள் மிகராஜை பற்றி சொல்லும் போது இந்த பலவீனமான செய்திகள் மட்டும்தான் மிகராஜிற்கு ஒரு நோன்பு இருக்கின்றது, அதற்கு தொழுகை இருக்கின்றது, அதற்கு சிறப்பு வழிபாடு இருக்கின்றது என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஏன் பலமான செய்திகளை கொண்டு நிறுவ முடியல? பலமான செய்திகளின் மூலமாக ஏன் நிறுவ முடியவில்லை? மார்க்கத்தில் ஒரு அங்கீகாரமாக ஒரு விஷயம் இருக்கும் என்று சொன்னால் அது ஆதாரபூர்வமானவர்களால் எடுத்து சொல்லப்பட்டு இருக்கும். அப்ப சஹாபா பெருமக்கள் அவர்கள் மூலமாகவாவது இது போன்ற விஷயங்கள் செஞ்சிருக்கிறாங்களான்னு சொல்லி பார்த்தா அதுவுமே கிடையாது. அதற்கு பிறகு வரக்கூடிய தாபியின்கள், தபு தாபியின்கள், அதற்கு பிறகு வரக்கூடிய ஹதீஸ்களை வல்லுநர்கள், இவங்க கூட இதை மறுத்து பேசக்கூடியதை பார்க்கிறோம். இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இருக்கிறாங்களா, அவங்க மறுத்து பேசக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட மேதைகளுக்கெல்லாம் தெரியாத செய்திகள் அவங்கெல்லாம் இதை மறுத்து பேசுகின்றார்களே. அவங்க சொல்றதுனால ஒரு விஷயம் மார்க்கமாகி விடாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை நமக்கு தந்தார்களோ அதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவர்கள் தலைமேல் தூக்கி வைக்கக்கூடிய இப்னு ஹஜர் போன்ற மேதைகள் கூட இதை மறுத்து பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த விஷயத்தை மேலோட்டமாக நாம் கடந்து செல்ல முடியுமா? அப்ப இந்த ரஜபு மாதம் என்பது, இந்த ரஜபு மாதத்தில் செய்யக்கூடிய அமல்கள் என்பது இதுதானா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்டவர்கள் என்பதை, அவர்களுடைய புகழாரத்தை நாம் மேன்மைப்படுத்தி சொல்ல வேண்டிய இந்த தருணத்திலே, இந்த அழகான இந்த பொன்னான வாய்ப்பு கொடுத்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நம்முடைய சமுதாயத்து மக்கள் வழிகேட்டின் உச்சத்திற்கு சென்று விடக்கூடாது, நரகத்தின் அந்த வாடையை கூட நுகர்ந்து விடக்கூடாது என்கின்ற உள்ளச்சம், இறை அச்சம், அந்த எண்ணம் இருக்கின்ற காரணத்தினால் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? இன்றைக்கு இது சம்பந்தமான செய்திகளை நாம் சொல்ல வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், முஹம்மதே, உமக்கு நாம் காட்டிய காட்சியை மனிதர்களுக்கு சோதனையாகவே ஆக்கியுள்ளோம். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த நாளை பற்றி சொல்லும் போது நான் மனிதர்களுக்கு சோதனையாக ஆக்கி வச்சிருக்கேன் இந்த நாளை. அப்ப இந்த நிகழ்வு என்பது மனிதர்களுக்கு ஒரு சோதனையான ஒரு நிகழ்வு என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கும் போது, அப்ப இந்த விஷயத்தை சொன்ன அல்லாஹ்வால், சரி அல்லாஹ் தான் குர்ஆன்ல சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு இந்த நுபுவத்தை நிறைவு பெற செஞ்சானா இல்லையா? இந்த நபித்துவத்தை நிறைவு பெற செஞ்சானா இல்லையா? அப்ப நிறைவு பெற செய்த அந்த அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு கூட ஒரு முறை கூட விளக்கவில்லையே. அல்லாஹ்வால் அது இயலாதா? அல்லாஹ்வால் ஒரு ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர்களை கொண்டு இந்த செய்தியை வலுவூற்றக்கூடிய விதத்தில் பிற்காலத்தில் வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் எல்லாம் பலமான அறிவிப்பாளர்களாக இருப்பதற்குரிய சூழ்நிலைகளை அல்லாஹ்வால் ஏற்படுத்தி வைத்திருக்க முடியுமா? முடியாதா? முடியும். அப்ப அப்படிப்பட்ட அல்லாஹ் இந்த செய்திக்கு பலவீனமான அறிவிப்பாளர்களை கொண்டு காற்றான்னு சொன்னா இது பொய், இது மார்க்கத்தில் இல்லாத விஷயம் என்பதை மிக எளிமையில் சிறிய பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தினா கூட புரிந்து கொள்வார்கள். ஆனா அல்லாஹ் தஆலா கொடுத்த இந்த 6 அறிவு இருக்குது, இந்த 6 அறிவை கொண்டு இதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றானே, 6 அறிவு இருந்தும் வழிகேட்டின்பால் செல்லக்கூடியவர்களை இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள், இல்லை இல்லை இவர்கள் கால்நடைகளுக்கும் ரொம்ப கீழ்த்தரமானவர்கள் என்று அசிங்கப்படுத்துறானே, அப்படிப்பட்டவர்களாகத்தான் யார் இருப்பாங்க? அப்ப இந்த ரஜபு 27 மையமாக வைத்து நோன்பு நோக்கக்கூடிய ஒவ்வொருவருமே இருப்பார்கள் என்பதை நாம் என்ன செய்யணும்? நாம் முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப இந்த மெஹராஜ் பயணத்தை பொறுத்தவரையில் எந்த நாளில் இந்த மெஹராஜ் பயணம் என்பது நடந்தது என்பதற்கோ எந்த சூழ்நிலையில் நடந்துச்சுக்கிறதுக்கெல்லாம் நம்மள்ட்ட ஆதாரம் கிடையாது. ரஜப் மாதம் நடந்ததுன்னு வேணா சொல்லலாம். அதை தாண்டி
எந்த நாளில் நடந்தது என்று நாம் சொல்வதற்கு நம்மிடம் ஆதாரம் இருக்கின்றதா என்று கேட்டால் அதற்கு எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்திகளையுமே நம்ம பார்க்க முடியலை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அப்ப இது நம்ம சரியான முறையில் நாம் புரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டுள்ளோமா இல்லையா? அல்லாஹ் தஆலா இந்த ரஜபுக்கு நோன்பு நோக்க வேண்டும் என்று இவ்வளவிற்கு வளைஞ்சு கட்டிக்கிட்டு வரக்கூடிய இந்த சமுதாயத்தவர்கள், இந்த பித்அத்வாதிகள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்பதற்காகவே அல்லும் பகலும் என்ன செய்யறாங்க, யோசிக்கிறாங்க. இன்னைக்கு என்ன பித்அத் பண்ணலாம், இதை எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம், அல்லாஹ்வுடைய ரசூல்லாம் என்ன இபாதத் செஞ்சாங்க, அவங்களெல்லாம் விட மிஞ்சிற அளவுக்கு நாங்க செய்யறோம் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதிக பிரசங்கித்தனமாக செய்யக்கூடிய காட்சிகளையும் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்ப நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது என்ன? நாம் நம்முடைய எண்ணத்தை பொறுத்து நாம் கண்மூடித்தனமாக செய்வது எல்லாம் மார்க்கமாகி விடுமா? இதைத்தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு காட்டி தந்தார்களா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? அப்ப அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல மற்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் மூலமாக அவர்கள் பல போதனைகளை வழங்கிவிட்டு செல்றாங்க. எதை பற்றி? இந்த ரமலான் மாதத்தில் இருக்கக்கூடிய நோன்பை பற்றி, அதற்கு இருக்கக்கூடிய மாண்பை பற்றி, என்ன அதில் இருக்கக்கூடிய சிறப்பியல்புகள் என்ன, நம்ம எப்படிலாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றி, சொர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி, எல்லாத்தையும் பற்றி சொல்றாங்களே. இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலான் மாதத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் 2 விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டா பரவாயில்லை, ஏராளமான செய்திகளை நம்ம ஆதாரமாக புரட்டி எடுக்கலாம். அப்ப இந்த ரஜபு மாதத்தை எடுத்துக்கொண்டால் அதுல நீங்க நோன்பு வைங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாசகத்தில் சொல்லிட்டு போறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு இயலாதா? அவர்கள் அதற்கு ஆற்றல் பெற்றவர்களுக்கு அப்பால் உள்ளார்களா? அவர்களுக்கு அந்த ஆற்றல் இல்லையா? அல்லாஹ் தஆலா அந்த தகுதியை கொடுக்கவில்லையா? மார்க்கத்தில் ஒரு விஷயம் சரி என்றிருந்தால் அதை தன்னுடைய உயிரையே பணயம் வைத்தாவது இந்த விஷயத்தை சொல்லக்கூடியவர்களாக இருந்திருப்பாங்க. அவர்களுக்கு கீழில் அதிகாரம் இருந்துச்சு. அப்ப ஆட்சி அதிகாரம் இருந்தும் கூட இதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாமல் மறைப்பதற்கு என்ன காரணம்? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயத்தை மறைச்சிட்டு போயிட்டாங்களா? அப்படி எடுத்துக்கிறோமா? அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிறத ரொம்ப சர்வ சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணியை மிகவும் சொற்பமாக எடுத்துக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்பது அவ்வளவு சாதாரணமான ஒரு போஸ்டிங்க. இன்று யாராவது ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதராக வந்துவிட முடியுமா? அல்லாஹ் தஆலா அந்த பணியை அல்லாஹ்வுடைய தூதரோட முடிச்சு வச்சுட்டான். அப்ப அவர்கள் செய்த அந்த பணியை தான் நாம் செய்ய முடியுமே தவிர அவர்களுடைய மாண்பை மகத்துவத்தை அல்லாஹ் தஆலா வேறு யாருக்காவது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நான் இந்த நபருக்கு அதற்குரிய மாண்பை மதிப்பை நான் கொடுத்திருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒருத்தரை காட்ட முடியுமா? முடியாது. ஏன் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி நபியாக அமைச்சு தந்தான்? ஏன் அதற்கு பிறகு நபியை கொண்டு வைக்கல? அதற்கான காரணம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வியலிலே நமக்கு கிடைக்குது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்வியல் என்ன சொல்லுது? அவங்க என்ன சொல்றாங்க? மார்க்கத்தின் பெயரால் எந்த ஒரு புதுமையையும் நீ புகுத்தாதே, மார்க்கத்துடைய பெயராலே நீ எந்த ஒரு புதுமையையும் புகுத்தி விடாதே, நான் காட்டி தராத, நான் சொல்லாத, நான் செய்யாத, நான் அங்கீகாரம் வழங்காத ஒரு விஷயத்தை நீ மார்க்கம் என்று செய்து விடாதே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா இந்த செய்தியை சொல்வதற்கான காரணம் என்ன? இந்த செய்தியை சொல்வதற்கான காரணம் என்ன வந்துச்சு? ஏன் இதை அல்லாஹ்வுடைய தூதர் பல தருணங்களிலே இந்த செய்தியை சொல்லி சொல்லி காட்ட வேண்டும்? ஒவ்வொரு உரையை நிகழ்த்தும் போதும் அதனுடைய ஆரம்பத்தில் இந்த செய்தியை சொல்லி காட்டி விட்டு தம்முடைய உரையை நிகழ்த்தியதற்கான காரணம் என்ன? இதை நம்ம இருக்கிறோம், கேட்கிறோம், கேட்டுட்டு வெளியில போனதோட அதை விட்டு கடந்து சென்று விடக்கூடியவர்களாகத்தான் பெரும்பாலான சகோதர சகோதரிகள் இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு இந்த நபித்துவத்தை நிறைவு செய்கின்றான் என்று சொன்னால் இந்த மார்க்கத்தில் எது சரி எது தவறு என்பதையெல்லாம் இந்த அல்லாஹ்வுடைய தூதரை வைத்து முடிவு கட்டிவிட்டுத்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய உயிரை கைப்பற்றி இருக்கின்றான் என்று சொன்னால் இங்கே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? நபிகளார் தம்முடைய இறுதி பேருரையில எதற்காக சொல்ல வேண்டும்?
நான் உங்களுக்கு இந்த மார்க்கத்துடைய எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டேனா? இங்கே வராதவர்கள், இங்கே வந்தவர்கள் வராதவர்களுக்கு இந்த செய்தியை எடுத்து சொல்லுங்கள். எதுக்கு சொல்லணும்? இருக்கிற அந்த 50 பேரோ 100 பேரோ 500 பேரோ 1000 பேரோ இருந்து கேட்கக்கூடியவர்கள் மட்டும் கேட்டுக்கிறீங்கன்னு சொல்லி விட்டுட்டு போகாம அது என்ன சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர்? என்னிடமிருந்து கேட்கக்கூடிய இந்த விஷயத்தை இங்கே வராதவர்களுக்கு நீங்கள் எத்தி வையுங்கள், எடுத்து சொல்லுங்க. அப்ப இந்த தூது பணி என்கின்ற இந்த விஷயத்தை நான் சரியான முறையிலே கள்ளங்கபடம் இல்லாம எந்த ஒரு பிசிறுமே இல்லாம நான் மார்க்கத்தை சரியான முறையில் உங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டேன். நான் உங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டேன். இந்த விஷயத்தை நீங்கள் பிறருக்கு எடுத்து சொல்லுங்கள். என்னுடைய வாழ்வியலிலே நான் செய்த, நான் சொன்ன, நான் செய்த, நான் அங்கீகாரம் வழங்கிய ஒவ்வொரு விஷயங்களையும் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அவர்களை மறுமை வெற்றிக்கான அழைப்பாளர்களாக நீங்கள் தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போறாங்கன்னு சொன்னா, இது நமக்கு படிப்பினை இருக்குதா இல்லையா? இந்த இறுதி பேருரையில் நமக்கு படிப்பினை இருக்குதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலிலே நமக்கு படிப்பினை இருக்கின்றதா இல்லையா? அதையெல்லாம் விட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத ஒரு விஷயத்தை இன்னைக்கு என்ன பண்றாங்க? இன்னைக்கு மார்க்கம் என்ற பெயரில் அதை புகுத்துவதற்காக அப்படியே என்னென்னமோ ஆதாரத்தை கொண்டுகிட்டு வந்து திரட்டுறதை பார்க்கிறோம். அவ்வளவு பொய், அவ்வளவுமே பொய், புழுகு மூட்டைகள். அப்ப அவ்வளவு பொய்யையும் புரட்டுக்களையும் வைத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உண்மை என்று நீங்கள் வாதிட நினைக்கின்றீர்கள் என்று சொன்னால், அந்த கயவர்களை பார்த்து கேட்கின்றோம், அந்த போலிகளை பார்த்து கேட்கின்றோம். அப்ப என்ன செய்யறாங்க? யாருடைய மார்க்கம்? இன்னைக்கு நானோ நீங்களோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் இந்த நோன்பு நோக்க வேண்டும் என்று வாதிடுகின்றார்களோ, இதற்கு குரல் கொடுக்கின்றார்களோ, அவர்கள் எல்லோரையும் பார்த்து நம்ம கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்? இன்றைய தினம் இந்த நோன்பு நோற்ற நிலையிலேயே அவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய மறுமை நிலை என்ன? அவர் யார்கிட்ட போவாரு? சைத்தான்கிட்ட போயிடுவாரா? இவர் சைத்தானுடைய அடிச்சுவட்டை பின்பற்றுகின்ற காரணத்தினால், இவர் சைத்தானுடைய அடிச்சுவட்டை பின்பற்றுகின்ற காரணத்தினால் சைத்தானுடைய பாதையில் போயிடுவாரா? அல்லாஹ்ட்ட தானே போகணும், கபருக்குள்ள போய் அடங்கி ஆகணும். அங்க போய் பட வேண்டிய அதாபுகளை எல்லாம் அடிபட்டுத்தானே ஆக வேண்டும். கபரு நெருக்குமே. அப்ப அந்த அதாபை எல்லாம் அந்த இதனால் மூலம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதுவெல்லாம் சாதாரண விஷயமா? அப்ப இதுவெல்லாம் சர்வ சாதாரணமாக என்ன செய்யறாங்கன்னா, வஹாபிகள் வஹாபிகள் வஹாபிகள், இவர்கள் முகமது இப்னு அப்துல் வஹாபை பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொல்லி சொல்லி இந்த அப்பாவி மக்களை தாமும் வழிகட்டது போதாது என்று இந்த அப்பாவி மக்களையும் வழிகேட்டின் உச்சத்திற்கு கொண்டு போறாங்க. அப்ப இந்த மக்கள் எப்படி நம்புறாங்க? அப்ப இவர் சொன்னா சரியா தானே இருக்கு, நம்ம அஜரத்து நமக்கு பொய் சொல்லுவாரா? நல்லா இருக்கிறாரு, இபாதத் செய்யறாரு, 4 தான தர்மங்களை செய்யறாரு, கரெக்டா இருக்கிறாரு, யாரையும் ஏமாத்தல, இவரா பொய் சொல்லிடுவாரு, இவரா மார்க்கத்துல இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லிடுவாரு, இவரை பின்பற்றி நம்ம சொர்க்கம் போயிடலாம். குர்ஆன் இதைத்தான் நமக்கு போதிக்கின்றதா? உங்களுடைய முன்னோர்கள் எதையும் அறியாமலும் எதையும் புரியாமல் இருந்தாலும் நீங்கள் அவர்களை பின்பற்றுவீர்களா என்று கேட்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்று கேட்டது யார்? அல்லாஹ். வஹாபி கேட்டானா? எந்த வஹாபி கேட்டான்? அவனுடைய சொந்த கருத்தை திணித்தானா? இல்லையே. இங்கே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம், எந்த வஹாபியும் தமது சொந்த கருத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்பால் திணிக்கவில்லை. அப்படி திணித்தான் என்று சொன்னால் அவன் தான் வழிகட்ட வழிகேடன். இங்கே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்ம மூச்சுக்கு 300 முறை ஒரு வாதத்திற்கு சொல்லக்கூடிய வாதம். அப்ப மூச்சுக்கு 300 முறை என்ன செய்வாங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வுடைய ரசூல். இது சும்மா அப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டு போயிட்டா அல்லாஹ்வுடைய ரசூலை நாம் மதித்ததாக ஆகுமா? அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலை நாம் எப்படி மதிக்க வேண்டும்? நம்முடைய தாயை விட, தந்தையை விட, பெற்றோரை விட, உற்றார் உறவினர்களை விட இந்த உலகத்தில் நமக்கு எதுவெல்லாம் பிடிக்குமோ, எதுவெல்லாம் நமக்கு பிரியத்திற்குரியதோ அதெல்லாம் மேல இன்று அல்லாஹ்வுடைய தூதரை நாம் வைக்க வேண்டும். அப்போ எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்துக்குள்ள அல்லாஹ் தஆலா நம்மளை வச்சுட்டு போயிருக்கிறான்? எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காட்டி தந்துட்டு போயிருக்காங்க? சரி, இப்படி நாம் பின்பற்றுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் இந்த அல்லாஹ்வுடைய தூதரா? நஊது பில்லாஹ்.
அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டவர்களா இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முழுக்க முழுக்க தகுதி பெற்றவர்கள். அவர்களுடைய கண்ணியத்தை நம்ம இலக்காக வைத்து பேசிவிட முடியுமா? ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் அவர்களுடைய கண்ணியத்தை அவர்களுடைய சிறப்புகளை பேசிவிட்டு போகக்கூடிய ஒரு தலைப்பா? அப்படிப்பட்ட கண்ணியத்திற்குரியவர்கள் இந்த உலகத்தில் எதுவெல்லாம் ஒரு மனிதனுக்கு நன்மை அளிக்குமோ, எதுவெல்லாம் ஒரு மனிதனை மறுமையில் வெற்றி அடைய வைக்குமோ, அந்த எல்லா விஷயத்தையும் தம்முடைய 23 வருட ஆண்டுகால இந்த நபித்துவத்திலே சொல்லிட்டு போறாங்கன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய விஷயம். உலக சாதனை எதையோ சொல்வார்கள். உண்மையிலேயே உலக சாதனை என்பது நபிகளாருடைய வாழ்க்கை தான் மிகப்பெரிய உலக சாதனை. அந்த உலக சாதனைக்கு நிகராக எந்த அறிஞராவது பேசிவிட்டு சென்றதாக நம்மால் காட்ட முடியுமா? முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் 1400 ஆண்டுகளை கடந்தும் கூட இன்றைக்கும் இந்த திருமறை குர்ஆனை பொய்ப்பிக்க முடியல. அப்படிப்பட்ட பியூரான மார்க்கம், அப்படிப்பட்ட மார்க்கத்தில் அல்லாஹ் நம்மளை எல்லாம் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட கண்ணியமான மார்க்கத்துக்குள்ள அல்லாஹ் நம்ம எல்லாம் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்ததற்காக அவனுக்கு அதற்கு பகரமாக என்ன நன்றி செலுத்துறோம், என்ன நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம்? இதுதான் அல்லாஹ்வுடைய தூதரை நாம் பின்பற்றக்கூடிய விதமா? இதுதான் அல்லாஹ்வை நாம் வணங்கக்கூடிய விதமா? அல்லாஹ்வை நாம் மதிக்கக்கூடிய விதமா? அப்ப அல்லாஹ்வுடைய மதிக்கிறதுங்கிறது, அல்லாஹ்வுடைய தூதரை மதிப்பது என்பது, பின்பற்றுதல் என்பது இதுதானா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ கஷ்டத்துக்கு மத்தியில இந்த மார்க்கத்தை எடுத்துக்கொண்டு வந்து நம்மளுக்கு தந்திருக்கிறாங்க. இன்னைக்கு சர்வ சாதாரணமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை இன்றைக்கு மார்க்கத்தின் மேலால் செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கின்றது? பிதஅத் 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 என்று ஒவ்வொரு வார காலகட்டங்களில நாம் பேசுறோம். ஒவ்வொரு வார காலமுமே நம்ம பேசிக்கிட்டு வர்றோமா இல்லையா? பேசிக்கிட்டு வர்றோம். இதை பேசுவதற்கு நமக்கு என்ன அவசியம் ஏற்பட்டது? இப்படி பேச வேண்டும் என்று நம்ம எது தூண்டியது? இறை அச்சம். அல்லாஹ் மீது நமக்கு இருக்கக்கூடிய இந்த பயம்தான் நாளை நம்முடைய மக்கள், நம்முடைய பின்னால் வரக்கூடியவர்கள் முந்தையவர்கள் வழிகேட்டின்பால் சென்றிருந்தால் பரவாயில்லை, இனி வரக்கூடியவர்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த வழிகேட்டின்பால் சென்று விடக்கூடாது என்பதற்காகத்தான் இது போன்ற தலைப்புகளையே மையமாக வச்சு திரும்ப 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 நாம் பேசுவதற்கான காரணமாக இருக்கின்றது என்பதை நம்ம என்ன செஞ்சுக்கிறேனே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை என்பது எவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கை. இதை கொடுத்துட்டு போயிருக்காங்களே, இப்படிப்பட்ட வாழ்க்கையை நினைத்து இன்றைக்கு ஆதாரம் சேதாரம் சொல்லி பேசக்கூடியவர்கள் எல்லாம் இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நீ மௌத்தா போயிட்டேன்னு சொன்னா உன்னுடைய நிலை என்ன கபூர்ல, உன்னுடைய நிலை என்ன மறுமையிலே? நீ சொன்ன கொள்கை என்பது, நான் பின்பற்றக்கூடிய கொள்கை என்பது எல்லாருக்கும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் நாம் நம்முடைய கொள்கையை சுயபரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். நாம் நம்முடைய கொள்கையை சுயபரிசோதனை செய்து பார்க்கக்கூடியவர்களாக இருந்தால் மட்டும்தான் நாம் மறுமையில் வெற்றியடைய முடியும். அப்ப நாம் சரியான கொள்கையில் தான் பயணிக்கின்றோமா? நாம் பின்பற்றக்கூடிய கொள்கை என்பது அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அவர்களுடைய வாழ்நாளிலே அவங்க பின்பற்ற சொன்னாங்களோ அந்த கொள்கையை தான் நாம் பின்பற்றுகின்றோமா என்பதையெல்லாம் பார்க்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானா என்று கூறி இந்த ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, கடந்த முதல் உரையிலே இந்த ரஜப் பிறை 27 இந்த மெஹராஜ் பயணம் என்பதை பற்றி நாம் சுருக்கமாக பார்த்தோம். குறிப்பாக அதில் உள்ள சிறப்புகளை பற்றி பேசாமல் அந்த நாளில்
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத இந்த நூதன பழக்க வழிமுறைகளான இந்த ரஜபு மாதத்திலே செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத ஒரு நோன்பை பற்றி இது மார்க்கம் தடுத்த ஒரு விஷயம்தான் என்பதை நம்ம என்ன செஞ்சோம், நாம் பார்த்தோம். அப்போ இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய தூதரால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் தம்முடைய வாழ்நாளிலே எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் விட்டுட்டு போயிடல. அதற்கு ஒரு சிறந்த சான்று அந்த இறுதி பேருரை என்பது. அப்போ இறுதி பேருரையில் அவங்க கேட்டுட்டும் போகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி கேட்குறாங்க, நான் உங்களுக்கு எதையாவது சொல்லாமல் விட்டு விட்டேனாங்கிறாங்க, நான் மார்க்கத்தின் பேரால் எதையாவது மறந்துட்டேனாங்கிறாங்க. அப்போ அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வலியுறுத்தி சொல்கின்றார்கள் என்று சொன்னால் நாம் இதிலே நமக்கு படிப்பினை இருக்கின்றது என்பதை நம்ம என்ன செஞ்சுக்கிறேன், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லைலத்துல் கத்ர் இரவை பற்றி அவ்வளவு புகழ்ந்து பேசுகிறாங்க. அதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, இறுதி 10 நீங்கள் இந்த லைலத்துல் கத்ர் என்னும் ஒற்றைப்படை இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். அதை கூட நம்மளுக்கு எப்படி பிரித்து வச்சிருக்கிறாங்க, 27 தான் லைலத்துல் கத்ர்னு முடிவு பண்ணிட்டாங்க. 27வது இரவாகவும் கூட இருக்கலாம், அதையும் நாம் மறுத்து பேசுவதற்கு கிடையாது. ஏனென்று சொன்னால் புகாரிங்கிற ஹதீஸ் கிதாபிலே 27வது நாளும் லைலத்துல் கத்ருக்குரிய இரவு என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். ஆனால் 21 சொல்றாங்க, 23 சொல்றாங்க, 25 சொல்றாங்க, 27 சொல்றாங்க, 29 5 நாட்களை அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டு சொல்றாங்க. அப்ப கனவில் பலவாறாக இந்த நோன்பை பற்றி இந்த இரவை பற்றி அல்லாஹ்வுடைய தூதருக்கு சில சஹாபிகள் எடுத்து சொல்றாங்க, நான் கனவு கண்டேன், நான் 23 கண்டேன், 25 கண்டேன், 27 கண்டேன், 29 கண்டேன். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி ஒற்றைப்படை இரவுகளாக இருப்பதால் அந்த நாளில் நீங்கள் தேடுங்கள் என்று சொன்னார்களே தவிர எந்த சஹாபியையும் நீங்க 27 கண்டியலா, நீங்க 27 எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லல, நீங்க 21 கண்டியலா, 21 எடுத்துக்கிறீங்க அப்படி குறிப்பிட்டு சொல்லவே கிடையாது. இங்கே நாம் இந்த ரமலான் மாதத்துடைய செய்திகளை இங்கே இணைப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், எத்தனை விதமான செய்திகள் வருகின்றது, எத்தனை விதமான வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நோன்பு சம்பந்தமாக. இத்தனை விதமான செய்திகள் பதிவு செய்யப்பட்டு இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்குறாங்களே, ஏன் இந்த ரஜப் 27க்கு நாம் நோன்பு நோக்க வேண்டும் என்று சொல்லாம போனாங்க? அது சொல்ல தெரியாதா? அதை சொல்வதற்கான ஆற்றல் அவர்களுக்கு இல்லையா? இருக்குதே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் தம்முடைய வாழ்நாளிலே இந்த மார்க்கத்தின் பெயரால் எதையுமே விட்டுட்டு போகல, எதையுமே விட்டு போகவில்லை. அப்படி போனதாக ஒருத்தர் நம்புனான்னு சொன்னா அவன் போய் வைக்கணும். இன்னைக்கு என்ன செய்யணும், அவன் நோன்பு வைக்கணும். நான் ரஜப் 27 நோன்பு வைக்கிறேன், வையா வை, அப்படிப்பட்டவன் தான் நோன்பு வைக்கணும். ஆனா இன்னைக்கு பார்க்கிறோம், இன்னைக்கு யூடியூப் திறந்தா அப்படியே என்னமோ வகாபி 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 வகாபிங்க. ஆனா என்னடா செஞ்சா அந்த வகாபி? ஆனா வகாபி வகாபிங்கிறிய, இந்த வகாபி என்ன செஞ்சான்? குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுன்னு சொல்ற இவன் வகாபி, இவன் பிதஅத்வாதி, இவன் அல்லாஹ்வையே மறுக்கக்கூடியவன். ஆனால் குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற மாட்டோம், பேரில் சொல்லிக்கிறோம் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றோம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய முன்னோர்களுடைய வரலாற்று குப்பைகளை மட்டும்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்வார்கள் என்று சொன்னால், இது எப்படி அல்லாஹ்வுடைய ரசூலை நாம் உண்மைப்படுத்தியதாக ஆகும். அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னாங்க, உங்களுடைய முன்னோர்களை நீங்க எதில் கண்டியலோ அதை பின்பற்றுங்கன்னு சொன்னாங்களா? அல்லாஹ்வாவது அப்படி சொன்னானா? சொல்லலையே. அப்ப நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இது சர்வ சாதாரணமான செய்தியே கிடையாது. அதற்காகத்தான் இவ்வளவு வலுவாக இந்த செய்தியை நம்ம எடுத்து சொல்ல வேண்டியிருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சுன்னத்தை நம்மை பற்றி பிடிக்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அதை பற்றி பிடிப்பது நமக்கு எந்த கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத, அல்லாஹ்வுடைய தூதருக்கே தெரியாத ஒரு விஷயத்தை மார்க்கம் என்ற பெயரில் இன்றைக்கு கங்கணம் கட்டிக்கொண்டு அதை இன்றைக்கு ஊடுருவ செய்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே அது தகர்க்கப்பட வேண்டும். இதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது. என்னுடைய அனுமதி இல்லாமல் மார்க்க விவகாரத்தில் யாராவது ஒரு புதிய வழியை கொண்டு வந்தால் அது நிராகரிக்கப்பட வேண்டும், அது ரிஜெக்ட் செய்ய வேண்டும். அப்ப ரிஜெக்ட் பண்ண சொன்ன அந்த ஒரு செய்தியை இன்னைக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று சொல்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களை பார்த்து நம்ம கேட்கிறோம். யாருக்கெல்லாம் தைரியம் இருக்குதோ அவர்களை பார்த்து நம்ம கேட்கிறோம். இதை ஆதாரபூர்வமான செய்திகளை மையமாக வைத்து
ரஜப் 27 நோன்பு நோக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய யாராவது ஒருத்தர் வரட்டுமே. நாம் இப்போ அதிலிருந்து இன்னைக்கு எவ்வளவு நஜாத்துக்காரன் சொல்றானோ, எவ்வளவு வகாபிங்கிறானோ அத்தனை பேர் ரஜப் 27 நோன்பு நோற்பதற்காக ஒரு தனி குழுவை அமைப்பதற்கு நாம் தயார். எவ்வளவு சொல்றான், நீ என்னடா வகாபி, நீ வகாபி சொல்ல என்ன தகுதி இருக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் ரஜப் 27 நோன்பு வைக்க வேண்டும் என்று சொல்லும் போது நீ யார் அது சொல்றதுக்குன்னு சொல்லி கேட்க நம்ம தயார். இதை அவுலு சுன்னா என்று சொல்லக்கூடிய அமைப்புகள்கிட்ட நம்ம பல முறையில் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆதாரத்தோடு நிரூபிங்க. நாங்கள் உங்களுடைய கொள்கையோடு நாங்கள் பயணிக்க தயார். உங்களுடைய கொள்கையிலே நாங்கள் செயல்பட தயார். வீரியமாக செயல்பட தயாரா இருக்கிறோம். காத்துக்கிட்டு இருக்கிறோம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்ற. அதுக்கு ஆதாரத்தை கொண்டுகிட்டு நம்ம எல்லாம் ஒன்று சேர்ப்பதற்குரிய காரணிகளை அமைப்பதற்கான காரியங்களை செய்யறாங்கன்னா செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்போ இதை நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்ததை தான் மார்க்கம் என்று கூறி இந்த ஜும்மாவின் 2வது உரையில் செய்கிறேன். வாஹிதுல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.